இட்ஸ் ஃப்ரைடே அண்ட் ஈவினிங் 5:30. ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு தான் பால் எடுத்து காய்ச்சிட்ருக்கேன். டீ குடிச்சு முடிச்சுட்டு கடையில் போய் காய்கறி வாங்க வேண்டிய ஒர்க் இருந்தது. ஸோ சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்துட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாழைக்காய் வந்து நீங்களாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அந்த வாழைக்காய் வந்து வச்சுருந்தா தாங்கும் அப்படின்ட்டு. இதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுனால அங்கே என்னென்ன காய்கறி இருக்கோ அதை தான் வந்து பிக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இதுக்காக ஆல்டர்னேட்டிவாக நம்ம தேவைப்படுற காய் வந்து வாங்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்குன்றனால கிடைக்கிற காய் அப்பப்போ என்னமோ சாப்பிட்டுக்கிறது. வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிவிட்டு சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா நல்லெண்ணெய், அந்த கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கருப்பட்டி ஆட் பண்ணி செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே தேங்க்ஸ். சட்னிக்கு அரைக்கிறதுக்கு ஆற வச்சுட்டு ஃபைனலி சட்னியும் அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.